ஓம் ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யூ நமக. ஓம் சரவணபோஹ்ரீம். சஷ்டி வகுப்பு. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மகாதேஜோ மண்டலத்தவர்களை தங்கள் திருவடிகளெல்லாம் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பதிவிலே நமது சுவாமிகள் முதல் பாடலிலே இருந்து 16வது பாடல் வரையிலே தோத்திரப்பாக்களாக அவரை வேண்டு போற்றி புகழ்தான பாடல்களாக பாடியிருந்தார்கள் என்பதை பற்றி சிந்திக்கலற்றும். 17வது பாடல் முதல் 30வது பாடலிலே சாமிகள் ஞானப்பண்டிதனை பலவாறாக வணங்குவதோடு தனது கடைசி பிறவியான இந்த பிறவியினுடைய பலனை அவருடைய திருவடிகளுக்கே சமர்ப்பிப்பதாக அருளியுள்ளார்கள். அடுத்ததாக 17ஆம் பாடலை தொடர்ந்து 19 பாடல்களில் சுவாமிகள் தமிழ் புலமை குன்றின் மேலிட்ட தெய்வம் போல் சுடர்விட்டு பிராசிப்பதாக வலியுறுத்தியுள்ளார். அந்த பாடலுடைய பொருளை நாம் பார்க்கும்போதே அந்த சாமியுடைய தமிழ் புலமையுடைய சிறப்பு, அதன் உச்சம் நமக்கு நன்றாக தெரியும். எத்தனை பாவினங்கள், அந்த பாவினங்களுக்குள்ளே எது குறைய வேண்டும், எது மிக்க வர வேண்டும் என்றதையெல்லாம் அவ்வளவு தெளிவாக குறிப்பாக சொல்லி அந்த பாவினங்களெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் பாடியிருப்பது இந்த தமிழ் புலமைக்கே ஒரு அச்சாணியாக அமைந்திருப்பதாக நாம் அறிய முடிகிறது. 30ஆம் பாடலிலே சாமிகள் தமது ஏக வழிபாட்டினில் உள்ள நன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார். 30ஆம் பாடலுக்கு பிறகு 31வது பாடலிலே இருந்து ஆதி அருணாசலமான கந்தன் அருணகிரிநாதருக்கு அருளிய திறமை பற்றி விளக்கியுள்ளார்கள். 33வது பாடலிலே இருந்து 48வது பாடல் வரையிலே சட்டியில் பூஜனை செய்வோர் அபிஷேகம், ஆராதனை, நைவேத்தியம் தயாரிப்பு போன்ற அம்சங்களெல்லாம் வெகு விரிவாக விளக்கியுள்ளார்கள். எத்தகைய அரிசிகள் பயன்படுத்த வேண்டும், அது எங்கே விளைஞ்சதாக இருக்க வேண்டும், எத்தகைய காய்கறிகள் எல்லாம் உபயோகப்படுத்தலாம் என்பது பற்றியெல்லாம் சுவாமிகள் வெகு தெளிவாக விரிவாக விளக்கியிருக்கிறார். 49வது பாடல் முதல் 56வது பாடல் வரையிலே மாதர்கள், முனிவர்கள், மகான்கள் பலரும் சூழ்ந்து கந்தனுக்கு ஏவல் செய்யவும், புனிதமான வாத்தியங்கள் பலவும் முழங்கவும், இறைவன் வீதி விழா வருவதை பற்றி காட்சிகளை பற்றி இங்கே தெளிவுபடுத்துகின்றார். மேற்கொண்டு விவரங்களை அடுத்த பதிவிலே சிந்திப்போமா? ஓம் சரவணபோஹ்ரீ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யூ நமக.